ஆக்ஷன்ல வேற லெவல்ல அப்படியே காமிச்சிருக்கோம். அந்த அளவுக்கு இங்கே ஒரு சீன் இல்லை. இன்னைக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா என்னோட சம்மர் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். காலையிலேருந்து இந்த சம்மர் சீசன்ல எப்படி இருக்கேன், எப்படி வெயிலில் வேக்காடாக போகிறேன், என்னென்னலாம் பண்ணுறேன், என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பாட்டில் ஃபுல்லாக தண்ணி வந்து நான் குடிப்பேன். காலையில் எழுந்திரிச்சோன்னே இங்கே வந்து நின்னாலும் அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நின்றுட்டு இந்த எந்த அளவுக்கு பாட்டிலில் தண்ணி இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம வாக்கிங் போக போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த செடிக்கெல்லாம் ஃபுல்லாக வாட்டர் பண்ணிடுவேன். இருக்கிறத ஒன்று அதே பிச்சு எடுத்துறாங்க. ஓகே, வாட்டரிங் பிளான்ஸ் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வாங்க எல்லாம் ஜாகிங் போகலாம். காலையில் எழுந்திரிச்சோன்னே பயங்கரமாக வேக ஆரம்பிக்குது. அதுவும் இங்கே வந்து பயங்கரமாக ஹீட்டாக இருக்குதுங்க. அதனால் பீட் த ஹீட்டுங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஓடிட்டு இருக்கோம். வெயிலுங்கிறதுனால அதிகமாக சாப்பிடவும் முடியல. சரி இருந்தாலும் நம்ம தான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காச்சு, அதனால் வந்து வாக்கிங்லாம் போய்தான் ஆகணும். சரி வாங்க போவோம். எங்க இவன் இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். எங்க அது யாரு? நான் உனக்கு ப்ராப்பர்ட்டி ஏன் பேச மாட்டேன்? வாக்கிங்லாம் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ நைஸ் மார்னிங். வாடா 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 சீக்கிரம் வாடா. அப்படியே ரொம்ப 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 தொந்தரவு பண்ணிட்டுருக்காங்க. நான் பாருங்க அப்படியே வெயிலில் அவனுக்கு தாங்க முடியலையாட்டிருக்கு. ஒரு 2 எட்டு நடந்து வந்தாலும் 3வது எட்டு இப்படி படுத்துக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வந்து மார்னிங் வந்து ரன்னிங், ஜாகிங், சேசிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். பார்த்தீங்களா சவுண்டு வருது இல்லை? அப்புறம் காலையில் கீழே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால் தான் சாப்பிட்றேங்கிறது. அதனால் இப்போ அவருக்கும் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் சாண்ட்விச் அண்ட் சிக்கூ ஸ்மூத்தி. சிக்கூ ஸ்மூத்தியா அதெல்லாம் வந்து இன்னும் ஓவராக இருக்கே அப்படின்னு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப இங்கே வந்து ஃபிட்னஸ் டயட்டோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கோ அப்படின்லாம் நினைப்பீங்க. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து சும்மா சப்போட்டா ஜூஸ் தான். அதுதான் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேர் மாற்றி போட்டு சொல்கிறது. இன்னைக்கு வந்து அது 2 தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண போகிறோம். பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அன்றாட வேலைகளை கவனிக்க வேண்டியதுதான். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து உங்களோடலாம் இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் வந்து வீட்லேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் இருக்கும். ஆனால் வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் வந்து ஒரு ஐடியாவும் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஷாப் 101 அப்படின்னு ஒரு ஆப் இருக்குங்க. அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு ரீசெல்லர் ஆகலாம். ரீசெல்லர் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு 25,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எனக்கு 25,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாமா எப்படி அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஆப்பை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக கூகுள் பிளே ஸ்டோர் போயிட்டு நீங்கள் அந்த நேமை டைப் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஷாப் 101 ஆப் வந்துடும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட வாட்ஸ்அப் குரூப்க்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு ஈஸியாக நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்கள் ஓனாக மார்ஜின் வந்து செட் பண்ணலாம். அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ரைஸை வந்து நீங்கள் அதுக்கு செட் பண்ணி நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சேல் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் சம்பாதிக்கலாங்க. ஸோ சீக்கிரம் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? போய் ஷாப் 101 ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் ஒரு ரீசெல்லர் ஆகுங்க. சாண்ட்விச்க்கு உள்ள ஸ்டஃப் செய்யறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கேரட் எடுத்திருக்கேன். ஸ்லைசஸாக கட் பண்ணி அதை வந்து அந்த சாப்பருக்குள்ளே போட்டு நீங்கள் 2 தடவை அதை புல் பண்ணிங்கனாலே போதும், நல்லா கிரைண்ட் ஆகிடும். ரொம்ப பொடிப்படியாக நறுக்க வேண்டாம். இப்போ ஓரளவுக்கு நீங்கள் வந்து அதை சாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிரும்.
தென் அதே மாதிரி நீங்கள் வந்து பொட்டேட்டோவும் அதே மாதிரி போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதுக்குள்ளே சேர்த்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கேரட் அண்ட் பொட்டேட்டோ மட்டும் சேர்க்குறேன். ஆனியனும் அதே மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணுறேன். இப்போது நான் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணுவேன். தென் டொமேட்டோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு ஹாஃப் டொமேட்டோ தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு தக்காளி கூட முழுசாக போட்டுக்கலாம். தென் பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஆயில் விட்டுருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆனியன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் டொமேட்டோ எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு, அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, தென் சில்லி பவுடர், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கிக்குங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து ஃபுல்லாக அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வாட்டர் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து கலக்கி விடுங்க. தென் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் இது வந்து நல்லா குக் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம வந்து சாண்ட்விச் பிரெட் ரெடி பண்ணலாம். இது வந்து சாண்ட்விச் பிரெட்டுன்னு தனியாகவே விற்கும். இப்போ அந்த பிரெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கீ வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா கீ எடுக்கலாம், இல்லைனா பட்டர் கூட எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பிரெட்லேயும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டஃப் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், நீங்கள் வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ சாண்ட்விச் மேக்கரை நம்ம வந்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் எரியும். அது வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த க்ரீன் லைட் எரியும். தென் அதை ஓப்பன் பண்ணி அந்த பேனில் வந்து கீழேயும் மேலேயும் நல்லா கீ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த ப்ரெட் எடுத்துகிட்டு அதுக்கு நடுவில் அந்த ஸ்டஃப் நம்ம செஞ்சோம் பாருங்கள், அதை வச்சு அந்த ப்ரெட்டை க்ளோஸ் பண்ணி அந்த சாண்ட்விச் மேக்கருக்குள்ளே வச்சுருங்க. இந்த சாண்ட்விச் மேக்கரில் நீங்கள் 2 பிரெட் வைக்கலாம், அந்தளவுக்கு இடம் இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் வச்சு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீன் லைட் வந்து இப்போ எரிஞ்சிட்ருக்கு பாருங்கள், அது வந்து ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனதுக்கப்புறம் அது வந்து அந்த சாண்ட்விச் வந்து குக் பண்ணிகிட்டு இருக்கும். குக் பண்ணி முடிச்சதும் அதுவே மறுபடியும் அந்த க்ரீன் லைட் வந்து ஆன் ஆகிடும். அப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாண்ட்விச் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஈஸியாக சாண்ட்விச் வந்து நம்ம இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த சிக்கு ஸ்மூதி நம்ம பண்ண போகிறோம். இந்த ஸ்மூதிக்கு வந்து நிறைய இந்த சியா ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அது வந்து போடுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நான் அதெல்லாம் போடல. வெறும் 2 சப்போட்டா பழத்தை அந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து நார்மலாக அதை வந்து இப்படி நீங்கள் எடுத்திங்கனாலே அழகாக வந்துடும். அதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுகர் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 1 டம்ளர் மில்க் வந்து அதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. மில்க் ஆட் பண்ணிவிட்டு சூடாக இருந்துச்சு அப்படின்னா மிக்சி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த சிக்கு ஸ்மூதி ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டோம்னாலே நம்மளுக்கு வயிறு வந்து சூப்பர் ஃபுல்லாகிடும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் குக் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா போய் ஒரு ஷவர் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு தென் வந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து மார்னிங் ஷவர் பண்ணிட்டு வந்தாச்சு. ஷவர் பண்ணிட்டு வந்த உடனே முதல்ல நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா என் ஹேரை வந்து நல்லா ட்ரை பண்ணிப்பேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஹேரெல்லாம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணிப்பேன். நல்லா வந்து இது ஒரு மசாஜ் கொடுப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாப்பி ஸ்கின் லோஷன் வந்து நான் வந்து அப்ளை பண்ணுவேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் சிவா ஹெர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஒரு 300 தாங்க. 300 மீறி போனீங்கன்னா 350 400 அதுக்கு மேலே வந்து அவங்கக்கிட்ட எந்த ப்ராடக்ட்ஸுமே அவங்க வந்து சேல் பண்ணுறது இல்லை. ஏன்னா அந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டில் தான் வந்து அவங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் இதுதான் வந்து நான் இப்போ கரண்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹாப்பி ஸ்கின் லோஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கொஞ்சமா இப்படி எடுத்துட்டு ஃபேஸ்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் எசென்ஷியல் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, இதுதான் என்னோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா ஸ்கின் கேர் ரொட்டீனும் சூப்பராக வந்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து வயிறு வந்து பசி செம்மையாக கொள்ளுது. அதனால இப்போ போய் நம்ம வந்து சாண்ட்விச் வந்து சுட சுட செஞ்சு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு யூடியூபராக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னோட டே எப்படி போகுது அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் மோஸ்ட்டாக நான் வந்து பண்ணுறது. சம்மரில் வந்து எங்கேயும் வெளியே போகிறதுக்கு நம்மளுக்கு வழி இல்லை. வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம வந்து கரண்ட்டில் அடிப்பட்ட மாதிரி வந்துடுவோம். வீட்டுக்குள்ளேயே நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் என்னோட வந்து ட்ராவல் பண்ணி பார்க்க போகிறீங்க. சரி வாங்க சீக்கிரம் போய் சாப்பிடலாம், பசிக்குது.
காலையில 5 மணிக்கு எழுந்து டிஃபன் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி ஹஸ்பண்ட் ஆபீஸ்க்கு அனுப்பி டயர்டா எனக்கா நெவர். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. கொஞ்சம் சூடாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக வந்து வெஜிடபிள்ஸ் தான் போட்டு பண்ணுறோம். உங்களுக்கு வேணும்னா கீ வந்து நீங்கள் கம்மியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் பண்ணி போட்டு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுவும் வந்து சில்ட்ரன்ஸ்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா இதெல்லாம் கொடுத்தா நம்ம சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ இதான் நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஸோ வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சாச்சு. ஒரு 5 minutes ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவி பார்க்குறதுனா பார்த்துட்டு அடுத்து வந்து அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு நல்லா பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் ஏதாவது இந்த க்ளீனிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து லாண்ட்ரி போட்டு அதெல்லாம் வந்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிற வேலை, அந்த வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்து முடிக்கிறது ஒரு 10 o'clock to 11 o'clock இடைப்பட்ட இந்த டைமில் இதெல்லாம் நான் செஞ்சு முடிச்சிருவேன். ஓகே, நெக்ஸ்ட் இது என்ன டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லவ்லீஸ் டைம். நம்மளோட லவ்லீஸ் எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்ளை பண்ணுறது வந்து இந்த டைமில் தான். நம்ம வந்து லேப்டாப் ஆன் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் ஒர்க்ஸ் என்னென்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் வர லவ்லீஸ்க்கெலாம் வந்து ரிப்ளை பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டைமில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மீ டைம், கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப், கொஞ்ச நேரம் என்னோட பர்சனல் அக்கௌண்ட், டிஸ்னி அக்கௌண்ட், அது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது இந்த டைமில். இது வந்து என்னோட ஸ்நாக்ஸ் டைம். ரொம்ப நேரம் காலையிலேருந்து வேலை செஞ்சு களைச்சி போயாச்சு. இப்போ வந்து நம்ம இருக்கிற சம்மருக்கு இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா ஏசியை போட்டு ஏதோ ஒரு சீரீஸ் இல்லைன்னா மூவி பார்க்குறது இப்போ நம்மளோட டைம். இதில் ஒரு ஈவினிங் ஆகிடுங்க. தென் அப்படியே நம்ம கொஞ்சம் டிவி பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிடும். தென் ஈவினிங் போய் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். ஓகே, இப்போ இது நம்மளோட எக்ஸசைஸ் டைம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆகுது. நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் நைட் டின்னர் முடிச்சுட்டு இந்த டேவை முடிச்சிட வேண்டியது. இப்படி தான் என்னோட சம்மர் ரொட்டீன் போயிட்டுருக்கு. வெளியில் அதிகமாக போகிறது இல்லைங்க, எல்லாமே இங்கேயே வந்துருச்சுங்களா. அதனால டை பார்த்தீங்களா.
ஃப்ரெஷ் ஜூஸ் போய் குடிப்போம். தென் எப்போவுமே ஈவினிங் டைமில் நானும் டிஸ்னி பால்கனியில் உட்காந்து அங்கேயே இருக்கவங்கள வாக்கிங் போகிறவங்கள வேடிக்கை பார்த்துட்ருப்போம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஜிம்முக்கு வந்திருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு வந்து ஜிம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம இப்படி என்ட்ரி போட்டுட்டு வீட்டில் வந்து கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி பண்ணோம் இல்லைங்களா. அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு 10 minutes மட்டும் நம்ம வந்து ட்ரெட்மில்லில் ஓடிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் மை சம்மர் ரொட்டீன். வாங்க அப்படியே என்னோட ஜிம்மில் வந்து கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். சப்பாத்தி கொத்து வந்து பண்ணியிருக்கோம். மத்தியானம் சப்பாத்தி செஞ்சுருந்தோம். அதில் வந்து கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு வந்து அதை சப்பாத்தி போட்டு அதை வந்து கொத்து மாதிரி செய்யும் போது அது வந்து ஒரு கொத்து பரோட்டா ஃபீல் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ இதை சாப்பிட்டு அவ்வளோதான். இப்படி தான் என்னோட ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோலேயே அதை வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா சம்மருக்கு வந்து நம்மளால ஹீட் ரொம்ப தாங்க முடியாது, டேன் ஆகும் ஸ்கின்னு. அது இல்லாமல் மேக்கப்லாம் போட்டோம்னா சீக்கிரமாக வந்து எல்லாமே வந்து அழிஞ்சிடும். ஸோ சம்மர் ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் மாதிரி போடுறது எப்படி, அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி, சம்மரில் ஸ்கின் எப்படி நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து அதை போடுறேன். சூப்பர். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபி வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தென் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா எனக்கு வீட்லேயே ரொம்ப ஃபேவரட்டான கார்னர். இது நேற்று தான் இந்த செட்டப் வந்து பண்ணேன். ஒரு குட்டி பேம்போ ஸ்டூலில் வந்து பக்கத்தில் வந்து இந்த பீகாக் ஃபெதர் பாட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து இந்த பக்கம் வச்சு லைட்லாம் வச்சு ஒரு நைட் ஒரு ஈவினிங் அந்த மாதிரிலாம் நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸ் இது. ஸோ இப்படி தாங்க என்னோட சம்மர் டேஸ் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எந்த மாதிரி வந்து சம்மரை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு லாங் டேவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணதில்லை. நான் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன திங்ஸ்க்கும் நான் வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. என்னோட திங்ஸை அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறதுலேயும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இனி வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்னிங் யூஸ் பண்ண சிவா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து சிவா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் வந்து கம்மி ரேஞ்சுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ என்னென்ன நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டெடிக்கேட்டடான வீடியோவே நான் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த நைட் கேர் ரொட்டீன் நம்ம முடிச்சிட்டோம்னா அவ்வளோதான். இந்த டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சாச்சு. ஓகே, ஸோ எப்பவும் போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அப்புறம் அவுட்லுக்ஸ் பை நிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட சம்மர் ரொட்டீன் வந்து எப்படிலாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் குடிக்கிறது இந்த செடியில வந்து எல்லாத்தையும் எடுக்கிறது என்னோட வேலை. ஏண்டா அடைக்க கொஞ்ச நேரம் என்ன ஒரு இது பண்ண முடியா? நீ சீனா ஒரு வீடியோ எடுக்கலாம்னா ஒன்றும் விட மாட்டேடாங்க. ஆனா சின்ராசே எங்க உச்சி அடிக்கிற?